Hello friends, welcome to Dhuran Academy. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல என்ன தொலை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா 600 மேக்ஸ் சீரிஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெற்றிகரமா வந்து இன்னைக்கு வந்து டே 20 குண்டான 25 மேக்ஸ் நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ இதோட ஒரு 500 மேக்ஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வெற்றிகரமா வந்து கம்ப்ளீட் பண்றோம். சரிங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸை நீங்க பார்க்கறதுக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், அப்ப நீங்க வந்து பார்த்துக்கலாம். ஸோ இந்த வீடியோல பாருங்க. ஃபர்ஸ்ட் क्वेश्चन பார்த்துருவோம். 16, 11, 6, 1 என்ற தொடர் வரிசையில் -54 என்பது எத்தனையாவது உறுப்பு? -54 பார்த்தீங்கன்னா எத்தனையாவது உறுப்புன்னு கேட்கறாங்க. சரியா? சோ அப்படின்னும் போது வந்து ஒரு கூட்டுத்தொடர் வரிசை அப்படின்னும் போது கடைசி உறுப்பு கொடுத்துட்டாங்கப்பா. அப்ப முதல் உறுப்பும் கடைசி உறுப்பும் கொடுத்தா என்ன ஃபார்முலா? L - A/D + 1. இங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏன்றது 16, L என்பது -54, D னா டிஃபரண்ட். ரெண்டாவது உறுப்பு முதல் உறுப்பால் கழிக்கணும். -11 - 16 -15 போடலாமா? அப்ப வரும் -54 - 16 டிவைடட் பை -5 + 1. அப்ப வரும் நமக்கு -70 பை -5 மைனஸ் காலி 5 போடும் அப்படின்னா 14 + 1 சேர்க்கும் போது மொத்தம் 15பா. ஆன்சர் ஆப்ஷன் டி 15. அடுத்த ரெண்டாவது கணக்கு பாருங்க. ராமனின் வயது அவருடைய இரு மகன்களுடைய வயதுகளின் கூடுதலை போல் 3 மடங்கு ஆகும். 5 ஆண்டுகள் கழித்து அவரின் வயது தனது மகன்களுடைய வயதுகளின் கூடுதலை போல் 2 மடங்காகும் எனில் ராமனின் தற்போதைய வயது என்ன? என்ன சொல்றாங்க அப்படின்னா, ராமனின் வயது, ராமன் அவருடைய வயசு கீழே கொடுத்திருக்காங்க, அவருடைய இரு மகன்களுடைய வயதுகளின் கூடுதலை போல் 3 மடங்கு. அப்போ கணக்கு இதே இந்த ஃபர்ஸ்ட் லைன்ல முடிஞ்சு போச்சு கணக்கு. இவ்வளவுதான் கணக்கு. இந்த ஒரு லைன் தெரிஞ்சா போதும் நம்ம கணக்கு கண்டுபிடிச்சலாம். அப்போ கீழே இருக்கு ராமனுடைய வயது. அப்போ கீழே ராமன் வந்து பார்த்தீங்கன்னா 3 மடங்கா இருக்கும். ஓகே, 3 மடங்கா எது இருக்கோ அதுதான் ஆன்சர். கரெக்டா? அப்ப நல்லாவே தெரியும் 3 மடங்கு பாருங்க. 45 3 போல வருமா? அப்ப 3 மடங்கு என்னது? 3ஆல வகுப்படணும், அவ்வளவுதான். இப்போ 3ஆல எது வகுப்படுதோ அதுதான் ராமனுடைய வயசா இருக்க முடியும். சரியா? ஏன்னா 3 மடங்குன்னு சொல்லிட்டாங்க. 45 3 வகுப்படும், 55 5 10 3 வகுப்படாது, 65 11 3 வகுப்படாது, 70 7 3 இது எதுவுமே 3 வகுப்படாது. அப்ப 45 ஆன்சர். கண்ண முடிவு போட்டு போயிட்டே இருக்கலாம். அவ்வளவு கணக்கே முடிஞ்சு போச்சு. நீங்க அடுத்த லைன்லாம் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. ஓகேவா? சரி, இப்ப நம்ம வந்து கணக்கு எப்படி போடுறதுன்னு தெரிஞ்சுக்கலாம். சரியா? பண்றீங்க. அப்ப 5 ஆண்டுகள் கழித்து அவரின் வயது தனது மகன்களுடைய வயதுகளின் கூடுதலை போல் 2 மடங்காகும் எனில் ராமனுடைய தற்போதைய வயது என்ன? சோ அப்ப 45 அப்படின்னா என்னது? இதுல மொத்தம் 3 மடங்கா? அந்த 3 மடங்குல இவர் வந்து 2 மடங்கு, அதாவது இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த 3 மடங்குல 1 மடங்கு யாருது? இந்த 3ல 1 பங்கு யாருது அப்படின்னா மகன்கள். அப்ப 3ல 45ல 3ல 1 பங்கு பண்ணா வரும் 5. அப்போ அப்பாவுடைய வயசு 45, டேடி. சன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 15. 2 பேருமே வயசு சேர்த்து 2 பேரும், ஒருத்தர் 5 வயசா இருக்கலாம், ஒருத்தர் 10 வயசா இருக்கலாம், ஒருத்தர் 8 வயசா இருக்கலாம், ஒருத்தர் 7 வயசா இருக்கலாம். அது நமக்கு பிரச்சனை இல்லை. ஆனா 2 பேரும் சேர்த்து 15. ஓகேவா? சோ இப்ப என்ன பண்ணலாம்? 5 ஆண்டுகள் கழித்து, 5 ஆண்டுகள்னா அப்ப இங்க 5 வருமா? கூட நம்ம 5 கூட்டிக்கலாம். ஆனா இங்க 5 கூட்ட 10 கூட்டம். ஏன்னா மொத்தம் 2 மகன்கள். ஓகே, அப்ப என்ன பண்ண நம்ம 2 5, அப்ப என்ன பண்ண அப்படின்னா 10. ஓகே, அப்ப நம்ம கூட்டினா வரும், இது 50 ஆயிடும், இது வந்து 25 ஆயிடும். இப்ப என்ன சொல்றாங்க? 5 ஆண்டுகள் கழித்து அவரின் வயது தனது மகன்களுடைய வயதுகளின் கூடுதலை போல் 2 மடங்கு. பாருங்க, 25 2 மடங்கு எவ்வளோ? 50 வந்துருச்சா? அப்ப நம்ம போட்ட கணக்கு கரெக்டா. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அவ்வளவுதான். ஓகேங்களா? அடுத்த கணக்குப்பா. இவற்றில் பொருத்தமற்றது எது? எப்படி கொடுத்துறோம் அப்படின்னா ABCDEF ஒரு இ விட்டு போட்டுருக்காங்க, GHIJ, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா VUV இது வரல, JKLM. அதாவது என்னன்னா ஃபர்ஸ்ட் உறுப்பு, லாஸ்ட் வந்து பார்த்தா அது அடுத்த உறுப்பு, நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா 1 விட்ட உறுப்பு. CDEF GHIJ JKLM. ஆனா இங்க பாருங்க UV க்கு அப்புறம் VUV WX. ஆனா இங்க வரவே இல்லை. அது மெத்தடே கிடையாது, தப்பா இருக்கு. ஓகேவா? சோ அப்ப வந்து பார்த்தா இங்க பாரு UVW வரணும், W பலி M, அதை திருப்பி போட்டுக்கிறாங்க போல. இது WXY வந்து, அப்ப இந்த M இந்த M வர வேண்டிய இடத்துல வந்து நமக்கு W வந்துருக்கணும். அப்ப இதுதான் தப்பு. அப்போ VYM என்பது தவறு. அதான் பொருத்த மாட்டது. அடுத்து பாருங்க, ரூபாய் 8000க்கு 10% வட்டி வீதம் எனில் 2 ஆண்டுகள் கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம். சோ வித்தியாசம்னா P × R/100 ஹோல் ஸ்கொயர்.
ஆன்சர் 80 டிஃப்ரெண்ட். இந்த மாதிரி கணக்கிட்ட நம்ம ஒரு 10 கணக்கிட்ட பார்த்துருப்போம். ஏன் இதெல்லாம் நம்ம அடிக்கடி பார்க்குறோம்னா இதெல்லாம் அடிக்கடி கேட்கக்கூடிய கணக்கு. ஓகேவா? ஸோ நம்ம யோசிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்டூடெண்ட் போடும்போது வந்து உங்களுக்கு தாட் இருக்கும், சார் நம்ம போட்ட மாடல்லே வந்து நம்ம 2-3 மாடல் எக்ஸ்ட்ராவே போடுறோமே. இப்போ ஒரு சில மாடல்லாம் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டாக நம்ம ஒரு 5 கணக்கு 6 கணக்கே பார்த்துருப்போம். அது காரணம் என்னன்னா அதெல்லாம் ரிப்பீட்டாக கேட்குறாங்க. ஓகேவா? யாருக்குமே டிஃப்ரெண்டான கணக்கை போடுறதுக்கு முக்கியம் இல்லை. அடிக்கடி கேட்கக்கூடிய கணக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20 கணக்கு 22 கணக்கு தான். அந்த மீதி 3 கணக்கு எல்லா எக்ஸாம்லையும் புதுசு புதுசாக தான் கேட்டிருப்பாங்க. அது புதுசாக நம்ம ஆன்சர் பண்ணி தான் ஆகணும். ஓகேவா? அந்த 3 கணக்கு நீங்க போராட்டத்தை விட மீதி அந்த 22 கணக்கு போராடுங்க, ஜெயிக்கலாம். சரியா? ஓகே, அடுத்த கணக்கு. ஒரு இயந்திரத்தின் மதிப்பு ஒவ்வொரு ஆண்டும் 5% குறைகிறது. ஒருவர் இதை வாங்குவதற்கு 30,000 கொடுத்தார். 3 ஆண்டுகளுக்கு பிறகு இதன் மதிப்பு என்ன? ஒரு இயந்திரத்தின் மதிப்பு ஒவ்வொரு ஆண்டும் 5% குறைதாம்பா. ஓகேவா? ஒருவர் இதை வாங்குவதற்கு 30,000 கொடுத்தார். 3 ஆண்டுகளுக்கு பிறகு என்ன இருக்கும்? அப்போ ஒவ்வொரு வருஷம் என்ன ஆகுது அப்படின்னா -5% குறையுது. எத்தனை வருஷத்துக்கு? 3 வருஷத்துக்கு. எவ்வளவு ரூபாய்? 30,000 ரூபாய். அப்போ போடலாமா? அப்போ 30,000 இது வந்து கூட்டு வட்டி வீழ்ச்சி. அப்ப என்ன பண்ணா 100ல 5 போச்சு அப்படின்னா 95/100. 3 வருஷம் போது 95/100. 95/100. ஓகேவா? என்ன பண்ணலாம் இங்க 25 இங்க என்ன வரும் அப்படின்னா 19.5. இங்க 2 0, இங்க 2 0, இந்த 2 0, இங்க 2 0. வேற அடிக்கலாம். இங்க அடிச்சிடலாமா? 4 5 20. இங்க என்ன வரும் 19.5. ஓகே, அவ 19 வரும். 19 ஸ்கொயர் அப்படின்னா 9 81க்கு 1 மீதி 8. 1 9 9 2 18 18 1 8 26க்கு 6 மீதி 2. 1 1 1 2 361. 361. இப்போ என்ன பண்ண அப்படின்னா இன்ட்டு 95. 4 5 5 6 5 30 0 3 3 5 5 5 18. அப்புறம் 1 9 9 6 9 54 4 மீதி 5. 3 9 27 27 ஒரு 5 30 27 ஒரு 5 போகிறோம். 27 ஒரு 5 27 ஒரு 5 32. 5 9 2 4 3. ஓகேவா? இன்ட்டு என்ன பண்ணோம் 3 அளப்பு இருக்கணும். 3 அளப்பு இருக்கான நமக்கு இதை தப்பு பண்றோமா? இப்போதான் கரெக்டாக தான் போட்டிருக்கேன். ஓகேப்பா, சரி போடுவோம். 5 5 5 5 5 5 9 20 5 5 5 மீதி 1 9 27 28 8 மீதி 2 3 6 6 8 4 3 12 2 மீதி 1 3 9 10 4 அடிச்சு அப்படின்னா என்ன வரும்? 4 8 மீதி 20 20 5 20 மீதி 2 7 28 4 8 4 புள்ளி மீதி 1 வரும். 4 8 5 20. ஓகேவா? இதான். அப்போ 25 721. அப்போ எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 25 721.25. இங்கே என்ன இருக்கு பாருங்க 25 721. இதான் இருக்கு. ஸோ இதான் ஆன்சர். அப்போ ஏதான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆன்சர். இங்கே பாயிண்ட் வந்து கொடுக்கல, அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்ருக்காங்க. சரிங்களா? ஓகே, பார்த்துன்னு பார்க்கலாமா? அடுத்து பாருங்க. ஒரு விவசாயியிடம் 144 வாத்துகளுக்கு 28 நாட்களுக்கு தேவையான உணவு உள்ளது. அவர் 32 வாத்துகளை விற்று விட்டார் எனில் அவரிடம் உள்ள உணவு மீதமுள்ள எத்தனை நாட்களுக்கு போதுமானதாக இருக்கும்? ஒரு விவசாயி என்ன பண்ணா 144 வாத்து வச்சிருக்காருப்பா. எவ்வளோ? 144. எத்தனை டேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 20 டேஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேவையான உணவு வந்து இருக்கு. ஓகே, இப்போ 32 வாத்துல வித்துட்டார். அப்போ 32 வாத்து கழிச்சணுமா? கழிச்சன வரும் 2 1 1. அப்போ 112 வாத்துக்கு எத்தனை நாள் தேவைப்படும் அப்படின்னு தான் கேட்குறேன். அப்போ வாத்துகள் எண்ணிக்கை குறைச்சா உணவு அதிகமாக தானே வரும். அப்போ 32 வாத்து சாப்பிட வேண்டிய சாப்பாடு மீதி இருக்கும்ல, அப்போ அது இன்னும் எக்ஸ்ட்ரா நாட்கள் வரும்ல.
அப்போ குறையுது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வாத்து எண்ணிக்கை குறையும் போது நாட்கள் எண்ணிக்கை அதிகரிக்குது. எதிர்மாறல் அப்படியே 144/112 × 28. எந்த போல் போடலாம்? 1 7 4 28 இங்கே வரும் 1 7 6 42. 1 4 நன்னாங்க 16, 1 4 இங்கே வரும் 3 4 12, 6 4 24. அப்போ 36 நாட்களுக்கு வரும்பா. இங்கே எத்தனை நாட்கள் கூடுதல்னு கேட்டாங்க அப்படின்னா 28 கழிச்சு போடணும். ஆனால் இங்கே எத்தனை நாட்கள் போதுமானதான்னு கேட்டிருக்கேன். அப்போ 28 36. ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்த கணக்குப்பா. 11:x=x=6:66 என்ற விகிதசமனாலே கடைசியோட பெருக்கணும், சென்டரோட பெருக்கணும். அப்போ x × 6 வந்து 6x = 66 × 11. நம்ம x தான் தேவை. அப்போ 66 × 11 பெருக்கல் இருக்கு, ஈக்குன்னு வச்சா வகுத்துல ஆயிடும் 6. 1 6 11 66. அப்போ 11 × 11 இதை 121 எழுதலாம், அல்லது 11² எழுதலாம். இங்கே நமக்கு ஆப்ஷன் கொடுத்துறாங்க 11² எழுதலாம். ஆன்சர் ஆப்ஷன் சி. அவ்வளோதான்ப்பா. அடுத்த கணக்கு x + 6, x + 12 மற்றும் x + 15 என்பன ஒரு பெருக்குத்தொடர் வரிசையின் தொடர்ச்சியான 3 உறுப்புகள் எனில் x இன் மதிப்பு என்ன? ஸோ அப்போ எக்ஸுக்கு நம்ம வந்து கீழே மதிப்பு கொடுக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா பெருக்குத்தொடர் வரிசை அமையணும். ஓகேவா? சரி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம சின்ன வேலையிலேருந்து போவோம். ஃபர்ஸ்ட் 6 சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்போ x + 6 போது -6 + 6 6 அடிச்சா 0 ஆயிடும். அப்போ பெருக்குத்தொடர் வரிசை 0 வந்துச்சுன்னா அந்த தொடர் ஃபுல்லாகவே 0 ஆயிடும். அப்போ இது கிடையாது. 12 போட்டோம் அப்படியே இங்கே பாருங்க x + 12 இருக்கு. அப்போ எக்ஸுக்கு நம்ம வந்து பார்த்தா செகண்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா -12 + 12 போடும்போது என்ன ஆயிடும்? 0 வந்துடும். அப்போ இதுவும் வராது. அப்போ 18 போட்டு பார்க்கலாம். 18 போட்டால் வரும் x + 6. அப்போ 18 -18 + 6 இது போட்டோம் அப்படின்னா -12. அப்புறம் -18 + 12 இது போட்டோம் அப்படின்னா -6. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா -18 + 15 -3 இதுனா வகுத்தல் ஓகேவா 1/2. ஓகேவா? அப்போ 12 × 1/2 போட்டோம் அப்படின்னா 1 2 2 6 2 12. அப்புறம் 6 × 1/2 போட்டோம் அப்படின்னா 1 2 2 3 2 6. அப்போ என்ன பண்ணிருக்காங்கன்னா 1/2 வகுத்திருக்காங்க. 1/2 சொல்லுப்பா. ஓகேவா? இன்ட்டு 1/2 என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பெருக்கியிருக்காங்கப்பா. 1/2. ஓகேங்களா? ஸோ அப்போ 1/2 பெருக்கும் போது நமக்கு என்ன கிடையாது? ஒரு பெருக்குத்தொடர் வரிசை அமைக்குது. அப்போ -18 தான் சரியானது. ஓகேவா? அடுத்த கணக்குப்பா. 1 லிருந்து 9 வரையிலான அனைத்து எண்களாலும் வகுப்படும் மிகச்சிறிய எண் என்ன? ஓகேவா? அப்போ 1 லிருந்து 9 வரைக்கும் மிகச்சிறிய எண் அப்படின்னும் போது அப்போ என்ன பண்ண 1 ஆய்ப்படு 2 ஆய்ப்படு 3 ஆய்ப்படு 4 5 6 7 8 9 ஆய்ப்படு வரைக்கும் வரணும். 1 ஆய்ப்படு எல்லாத்துலேயும் வரும். 2 ஆய்ப்படுனா கடைசி 0 வரணும். 2 4 6 0 வரணும். அப்போ இது வருது. 5 ஆய்ப்படுக்கும் கடைசி 5 0 வரணும். அதுவும் வருது. அப்போ அதுவும் வரும். அப்போ 4 ஆய்ப்படு வந்து பார்த்தீங்கன்னா கடைசி 2 இலக்கம் வகுப்படணும். 60 20 40 0 கண்டிப்பாக 4 ஆய்ப்பில் வகுப்படும். 3 ஆய்ப்படு வந்து பார்த்தீங்கன்னா இலக்கங்களின் கூடுதல் 3 ஆய்ப்புலையும் வகுப்படணும். அப்போ 1 2 6 6 போட்டால் 9 9 3 ஆய்ப்படு வரும் 9 ஆய்ப்படு வரும். இங்கே பார்த்தீங்கன்னா 2 2 5 9. அப்போ 9 3 ஆய்ப்படு வரும் 9 ஆய்ப்படு வரும். 5 4 9 இது 9. அப்போ எல்லாம் 3 ஆய்ப்படு வரும் 9 ஆய்ப்படு வரும். அப்போ 6 ஆய்ப்படு 2 ஆய்ப்படையும் 3 ஆய்ப்படையும் 2 ஆய்ப்படையும் வகுப்பட்டாலே 6 ஆய்ப்படையும் வகுப்பட்டுரும். அப்போ 7 ஆய்ப்படி 8 ஆய்ப்படி வச்சு நான் போட முடியும். 8 ஆய்ப்படி என்ன ஃபார்முலா? கடைசி 3 வகுப்படணும். 26 சரி 260 வந்து பார்த்தீங்கன்னா நான் வரும் மோட்டு 24 மீதி 20 வந்து பார்த்தீங்கன்னா 8 ஆய்ப்படியில் வகுப்படாது. அப்போ இது வராது. அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா 520 கண்டிப்பாக 520னா 40 48 மீதி 40 வரும். 40 4 ஆய்ப்படி வரும். 3 0 வந்து 8 ஆய்ப்படி வகுப்படும். அப்போ 8 ஆய்ப்படியும் வகுப்படுது. இப்போ 7 ஆய்ப்படி வச்சு பார்க்கலாம்.
7ஆம் வாய்ப்பாடு வச்சு பார்த்தோம் அப்படின்னா 7 போடும்போது என்ன வரும்? 1 7 321 மீதி 6 42 360. இதை போட்டோம் அப்படின்னா ஒரு 7 49 மீதி 1 14 இதுவும் வருது. இது போட்டோம் அப்படின்னா 1 7 மீதி 20 7 14 மீதி 60 60னா வந்து பார்த்தீங்கன்னா 8 56 மீதி 4 வராது. அப்போ இது வராது. அப்போ இது 2 தான் வரும். அப்போது எல்லா வாய்ப்புகளையும் வகுப்படுது இது 2 தான். இது 2520 5040. ஓகே, ஆனால் வகுப்பு மிகச்சிறியன்னு கேட்குறேன். அப்போ 2த்துலேயும் வகுப்படுது. இதில் எது சிறியன்னு? 2520 தான். அப்போ ஆன்சர் ஆப்ஷன் பி. அவ்வளோதான்பா. அடுத்த என்ன பாருங்க, ரூபாய் 20,000க்கு 15% ஆண்டு வடிவத்தில் 2/1/3 ஆண்டுகளுக்கு கூட்டு வட்டியை காண்க. ஓகேவா? அப்போ 20,000 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அசல். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம 20,000 வச்சுக்கலாம். இன்ட்டு முதல் வருஷம் எவ்வளோ? 15%. அப்போ 105/100. 2வது வருஷம் 105/100. அது பிரச்சனை இல்லை. 3வது வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா 1/3 அப்படின்னா அந்த 6 அது இந்த எவ்வளோ பின்னம் வந்திருக்கோ அதால் வகுத்துக்கோங்க. 1 3 3 இங்கே வரும். சரிப்பா, 5 ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 5 இன்ட்டு 1/3 போட்டோம் அப்படின்னா 1 3 3 4 12 5 5 வரும். அப்போ 5. அப்போ இங்கே மட்டும் என்ன பண்ணால் இந்த 5 தான் கூட்டிக்கணும். அப்போ 105/100. அவ்வளோதான்பா. பின்னம் கொடுத்தா மட்டும் என்ன பண்ண அப்படின்னா அது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டால் வகுத்துக்கிட்டு அதை எடுத்து நீங்கள் போடணும். அவ்வளோதான். சரிங்களா? இதை போடலாமா? 25 23 5 25 23 5 25 21 5 3 0க்கு 3 0 காலி 2 2 2 I2 மீதி வரலப்பா. மீதி போடலாமா? அப்போ 23 ஸ்கொயர் பண்ண அப்படின்னா 529 529 இன்ட்டு 24 பெருக்கலாமா? இன்ட்டு 24 பெருக்கணும் அப்படின்னா 529 9 8 மீதி 1 2 4 1 5 I2 10 9 0 1 1 1. ஓகேவா? இதை என்ன பண்ண அப்படின்னா திருப்பணம் வந்து என்ன இருக்கு? 5 இருக்கு. 5ஆல் பெருக்கலாமா? 9 5 45 1 5 5 1 5 5 1 5 5. இதை என்ன பண்ண? நமக்கு கீழே 2 இருக்கு. இன்னும் 2ஆல் வகுக்கணுமா? வகுத்து பார்ப்போம். என்ன வரும்? 2 4 7 14 7 14 7 14 4.5. ஓகே, அப்பனா வரணும் அப்படின்னா 20,000. இது வந்து மொத்த தொகை. அவங்க கூட்டு தான் கேட்டிருக்காங்க. 50 2 7 7 7 அவ்வளோதான். 7772.50 இருக்கும். ஆன்சர் ஆப்ஷன் ஏப்பா. அவன் கேட்டது பார்த்தீங்கன்னா கூட்டு வட்டி தான் கேட்குறேன். அப்போ கூட்டு வட்டி மட்டும் தான் நம்ம போடணும். சரியா? அவ்வளோ. அடுத்த கணக்கு. பெங்களூர் என்பதை 1 2 3 என்று எழுதினால் ரேஞ்ச் என்பது. ஓகேவா? ஸோ கவுண்ட் எல்லாம் ஒன்றாவே இருக்கு. அப்போ இதில் இருக்கிற நம்பர் தான் வந்திருக்கும். ஆர் இங்கே ஆர் லாஸ்ட் 2வது இருக்கு. அப்போ 8. ஏ ஃபர்ஸ்ட் 2வது இருக்கு. ஃபர்ஸ்ட் 2வது 2. ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா என்ஜி இங்கே இருப்பாருங்க. என்ஜினா 3 நாள் தான் வருது. அப்புறம் இ லாஸ்ட் இருக்கு 9. இது இருக்கா பாருங்க. 8 2 3 4 9 8 2 8 2 இது வராது. 2 3 4 9 தான் ஆன்சர். ஓகேவா? அடுத்த கணக்கு. எக்ஸின் மதிப்பு காண்க. 4 6 9 3 9 27 2 10. ஸோ இந்த ஆங்கிள் கொடுத்துருக்காங்களா, இந்த ஆங்கிள் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 2 வேலையோட இந்த வேலை தான் பெருசாக இருக்குது. ஸோ அப்போ மேபி இப்படி கொடுத்துருக்கலாம். 4 4 24 24 1 அளவுக்கூடாது. இது சம்மந்தமும் இல்லை. 4 6 கூட்டினா 10 10 1 போச்சுன்னா 7. அப்படி பார்த்தா விட 3 9 10னா 12 தான் வரணும். அப்போ 11 வந்துருக்கணும். அதுவும் வரல. ஸ்கொயர் பண்ணி பார்த்தோன்னா 4 ஸ்கொயர் 6 ஸ்கொயர் கூட்டினா வந்து 16 20 36 வரல. 81 வராது. அப்போ ஸ்கொயரும் இல்லை. கியூ பார்த்தோம் அப்படின்னா 4 கியூ 64 216 9 கியூ வராது. 1 10 பார்க்கலாம். 4 9 24 வராது. 4 9 36 வரலாம். 4 9 36 36 ரூட் எடுத்தா 6 120 81. சூப்பர். ஸோ அப்போ என்ன பண்ணீங்கன்னா 4 9 பெருக்கலாம். அப்போ 4 9 36 இந்த 36க்கு ரூட் எடுத்தோம். ரூட் எடுத்தோம் அப்படின்னா 6. இங்கே போடலாமா? 4 9 36 ரூட் எடுத்தோம் அப்படின்னா 6. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 327.
அப்போ 3 × 27 போட்டிங்க அப்படின்னா என்ன வரும் 81. அது விட்டு எடுத்தோம் அப்படின்னா 9. அப்போ என்ன பண்ணுவோம் 2 × x போட்டால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேல்யூ வரணும். அது ரூட் எடுத்தோம் அப்படின்னா 10. ஓகே, எதை ரூட் எடுத்தால் 10 வரும்? 100 ரூட் எடுத்தால் தான் 10 வரும். அப்போது 2 எதால் பிறகுனா 100 வரும், 50 பிறகுனா தான் வரும். அப்போ ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்த கணக்கு. ஒரு மீன் தொட்டியானது 4 × 2 × 3 என்ற அளவுகளை உடையது. இந்த தொட்டியானது எத்தனை லிட்டர் தண்ணீர் கொள்ளும்? ஓகேவா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கனச்செவ்வகம். அப்போ 3 இருக்கு. 4 3 12 12 24. அப்போ 24 மீட்டர் கியூப். 1 மீட்டர் கியூப் எத்தனை லிட்டர் சொல்லியிருக்கேன்? 1000 லிட்டர். அப்போ 24 வரும் 24,000 லிட்டர். அவ்வளோதான் இந்த கொஸ்டின். இதெல்லாம் அடிக்கடி எக்ஸாமில் கேட்குறாங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. சதுரத்தின் பரப்பளவும் வட்டத்தின் பரப்பளவும் சமம். வட்டத்தின் ஆரம் 14 சென்டிமீட்டர் எனில் சதுரத்தின் பக்கத்தின் தோராய மதிப்பு காண்க. சதுரத்துடைய பரப்பு ஓகேவா என்னது ஏ ஸ்கொயரும் வட்டத்துடைய பரப்பு πr ஸ்கொயரும் சமம் சொல்லிட்டாங்கப்பா. தோராய மதிப்பு தான் கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ சதுரம் வட்டம் சமம். ஓகேவா? வட்டத்துடைய ஆரம் வந்து எவ்வளோ அப்படின்னா 22/7 × 6 கொடுத்துறாங்க, 14 × 14. ஓகே, இது ஏ ஸ்கொயராக வரணும். ஓகே, பார்க்கலாம். ஒரு 7 14 14 வரும் 28 28 × 2 பார்த்தீங்கன்னா 56 56 56 வரும் 56 1 6 616. அப்போ 616 என்னது சென்டிமீட்டர் ஸ்கொயர். அப்போ ஏ ஸ்கொயர் அப்படின்னு நம்ம ரூட் எடுத்தோம் அப்படின்னா 616 தோராய மதிப்பு என்ன வரும்? 625 பக்கத்தில் இருக்கு. இது ரூட் எடுத்தா 25. அப்போ தோராய மதிப்பு தான் கேட்டிருக்காங்க. அப்போ 25 சென்டிமீட்டர். ஆன்சர் ஆப்ஷன் பி. அவ்வளோதான். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அக்யூட் வேல்யூ கொடுக்கல. ஏன்னா வட்டம் சதுரம் போது பார்த்தீங்கன்னா அக்யூட் வேல்யூ வராது. அப்போ தோராய மதிப்பு அப்படின்னும் போது 25 சென்டிமீட்டர் தான் சரியானது. ஓகேவா? அடுத்து பாருங்க. ராம் தம்மிடம் உள்ள 15,000 நிரந்தர வைப்பு கணக்கில் முதலீடு செய்கிறார். அந்த வங்கி 4% தனி வட்டி கொடுத்தால் 73 நாட்களுக்கு கழித்து அவருக்கு கிடைக்கும் மொத்த தொகை என்ன? அப்போ டேஸ் அப்போ 73 நாட்கள் அப்படின்னா 73/365. இது நம்ம 73 நாட்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓர் 73 73 73 365. இப்போ என்ன நமக்கு கிடைச்சிச்சு? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 4%. நான் அசல் வந்து பார்த்தீங்கன்னா 15,000. அப்போ நம்ம கணக்கு போட வேண்டியது தான். ஓகே, அப்போ வரும் 15,000 × 1/5 × 4% / 100. 2 0 2 0 காலி. 1 5 3 5 5 30 3 4 12 120. அப்போ ஆன்சர் வரும் 120. அவங்களுக்கு ஏன்னா அவங்க கிடைக்கும் மொத்த தொகை கேட்குறாங்க. அப்போ 15,000 + 120 = 15,120. ஆன்சர் ஆப்ஷன் சி 15,120. அடுத்து பாருங்க. 600 இன் x% என்பது 450 எனில் x மதிப்பு காண்க. 600 x%பா எவ்வளோவா? 450. அப்போ x என்ன கிடைக்கும்? அப்போ x = 450. இங்கே கீழே கூடிய 100 மேலே போயிடும். மேலே இருக்கக்கூடிய 600 கீழே வந்துடும். 0 0 2 0 2 0 காலி. 1 6 7 42 5 30. அப்போது 75%. இப்போ 600 450 75%. ஆன்சர் ஆப்ஷன் சிப்பா. அடுத்து பாருங்க. 7:5 ஆனது x 25க்கு விகிதசமம் எனில் அப்போ ரெண்டும் இங்கே டபுள்யூஸ் வரும்பா. அப்போ லாஸ்ட் பாருங்க, சென்டர் பாருங்க. அப்போ 5 × x 5x = 25 × 7 பெருக்கு நான் வச்சுக்கோங்க. அப்போ x தான் தேவை. 25 × 7/5. 4 5 5 5 25 5 30 5 35. அப்போ x வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 35. ஓகேவா? அடுத்த கொஸ்டின். ஒரு சதுரத்தின் பக்கம் 20% அதிகரிக்கிறது எனில் அதன் பரப்பு எத்தனை அதிகரிக்கும்? ஒரு சதுரத்துடைய பக்கம் இப்போ ஏ ஸ்கொயர் வச்சுக்கலாம். ஏ வந்து 10 வச்சோம் அப்படின்னா ஏ ஸ்கொயர் 100 ஆயிடுமா? இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 20% இன்க்ரீஸ் பண்ணுறாங்கப்பா. 10ல் 20% எத்தனது? 2 ரூபாய். அப்போ 2 இன்க்ரீஸ் பண்ணால் 12 ஸ்கொயர் 144. அப்போது பக்கத்தை வந்து பார்த்தீங்கன்னா 20% இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா சதுரம் வந்து 44% அதிகரிக்குது. 100ல் 44 தேவை 44% தானே. அப்போ 44% அதிகரிக்கிறது. ஆன்சர் ஆப்ஷன் டி. அவ்வளோதான்பா. அடுத்த கணக்கு. ஏ என்பவர் பியின் சகோதரி. ஓகே, ஏ என்பவர் வந்து பார்த்தீங்கன்னா இது போடலாமா? ஏ என்பவர் பியின் சகோதரி. சி என்பவர் பியின் மகள். இது சகோதரி. அப்புறம் டி என்பவர் சியின் மகள்.
டி வந்து பார்த்தீங்கன்னா சியுடைய மகள் எனில் டி என்பவர் ஏயின் டி ஏன்னு வரும். அப்போ சகோதரியுடைய பேத்தி இவங்களுக்கும் பேத்தி தான். புரியுதுங்களா? ஏன்னா மகள் இப்போ வந்து இங்க அம்மா இருக்கு, அம்மா தான் இருக்கணும், அம்மாவா இருக்கலாம், என் அப்பா இருக்கலாம் வச்சுக்கலாம். இப்ப அம்மாவுக்கு பொண்ணு, பொண்ணுடைய பொண்ணுன்னா வரும், அம்மாவுக்கு பொண்ணு, பொண்ணுடைய பொண்ணு வந்து பேத்தி. அப்போ சகோதரிய பேத்தி தன்னுடைய பேத்தி தான் வரும். அப்ப ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பேத்தி தான். ஒரு கோளத்தின் ஆரமானது மற்றொரு கோளத்தின் ஆரத்தில் பாதி எனில் அவற்றின் கன அளவுகளின் விகிதமானது என்ன? ஓகே, ஒரு கோளத்தின் ஆரமானது மற்றொரு கோளத்தின் ஆரத்தில் பாதி சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம வந்து பார்த்தோன்னா பாதி வச்சு போட்டோம்னா ஆன்சர் வந்துடும். ஒரு கோளம், இங்க ஒரு கோளம், இங்க ஒரு கோளம் வச்சுக்கலாம்பா. ஒரு கோளத்தின் ஆரமானது மற்றொரு கோளத்தின் ஆரத்தில், அப்ப இது 10னா இது 5ஆம்பா. அப்படிதான் நம்ம போடணும். ஒரு கோளத்தின் ஆரம் மற்றொரு கோளத்தின் ஆரத்தில் பாதி, அப்ப மற்றொரு செகண்ட் 10னா ஃபர்ஸ்ட் என்ன ஒரு 5 தான், பாதி தான். எனில் அவற்றின் கனளவு விகிதம் என்ன? கனளவு என்ன வரும் அப்படின்னா ஏ கியூபா, அது 4/3 பை ஆர் கியூப். இங்கேயும் 4/3 பை ஆர் கியூப். பொதுவான வகையில் அடிச்சலாம்ல. அப்ப அடிச்சா நம்ம என்ன கிடைக்கும்? 4/3 காலி, பை காலி. அப்ப ஆர் கியூப்னா 5 × 5 × 5 இஸ்டு 10 × 10 × 10 ஓரஞ்சு 5 ஈரஞ்சு 10 ஓரஞ்சு ஈரஞ்சு 10 ஓரஞ்சு ஈரஞ்சு 10. அப்போ நான் 1:8 வருமா? அப்போ 1:8. அந்த கனளவு விகிதம் வரும் 1:8. ஆன்சர் ஆப்ஷன் சிப்பா. அடுத்த கணக்கு, முக்கோணத்துக்குள்ள ஒரு வட்டம் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 கோணம்ன்றது இங்கே 4ஆ மாறி இருக்கு, இங்கே 5ஆ மாறி இருக்கு. அப்போ அடுத்து 6 கோடு வரணும். 3 கோடு, இங்க 4 கோடு, இங்க 5 கோடு, அடுத்து வரணும் 6 கோடு வரணும். ஓகே, அப்ப 6 கோடுனா வந்து பாத்தீங்கன்னா இது வராது, மீதி 4 தான் வரணும், மீதி 3 தான் வரணும். மீதி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 6 தான் இருக்கு. இப்போ உள்ள பார்க்கலாம், இங்க வந்து ஒரே ஒரு இதுதான், இங்க 2 வந்திருக்கு, இங்க 3 வந்திருக்கு. அப்ப அடுத்து வரணும் 4 வரணும். 4 வர மாதிரி என்ன இருக்கு? இது 3 தான் வந்து வராது, இது 4, இது 3 வராது. அப்ப இதான் ஆன்சர். அவ்வளவுதான். ஓகேவா? அடுத்த பாருங்க, என்னிடம் உள்ள ஒரு பெட்டியில் 3 பச்சை, 9 நீலம், 4 மஞ்சள், 8 ஆரஞ்சு என 24 வண்ண கனசரங்கள் உள்ளன. எனில் ஆரஞ்சு மற்றும் மஞ்சள் கனசரம் விகிதம். ஆரஞ்சு எவ்வளவா? ஆரஞ்சு எவ்வளவு இருக்கு? 8. ஆரஞ்சு வந்து 8. அப்புறம் சொல்லியிருக்காங்க மஞ்சள் வந்து பாத்தீங்கன்னா 4. அப்புறம் வருது ஈர் 4 ஓர் 4. அடுத்து பாருங்க பி. பச்சை மற்றும் நீலம் கனசரம் விகிதம். பச்சை எவ்வளவு இருக்கு பாருங்க? 3 பச்சை. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீலம் எழுது பாருங்க 9. அப்போ அடிச்சுன்னா 1:3. அடுத்து சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வரும், ஒரு வண்ணத்தை மற்ற வண்ணங்களோடு ஒப்பிட்டு எத்தனை விகிதங்கள் காணலாம்? மொத்தம் எத்தனை வண்ணம் இருக்கு பாருங்க? 1 2 3 4. அப்போ 4னா மீதி 1 மீதி 3 தோடு கம்பேர் பண்ணலாமா? அப்போ 4 3 12 வரும். ஓகே, அப்போ 2:1 1:3. இது ஒரு ஆன்சர் ஆப்ஷன் டி. அவ்வளவுதான். ஓகேவா? அடுத்த கணக்கு, கோபி ஒரு மடிக்கணினியை 12% லாபத்திற்கு விற்கிறார். மேலும் அதை 1500 கூடுதலாக விற்றிருந்தால், மடிக்கணி 12% லாபத்துக்கு விற்கிறாரு, மேலும் அதை 1200 ரூபாய் கூடுதலாக விற்றிருந்தார் அப்படின்னா அவர் எவ்வளவு கிடைச்சிருக்கும்? 20% லாபம் கிடைச்சிருக்கும். அவர் டிஃபரெண்ட் எவ்வளவு? 8%. அப்போ 8% இருக்கு 1200 அப்படின்னா அவங்க என்ன கேட்குறாங்க? மடிக்கணி அடக்கலை கேட்குறாங்க. அப்போ 100% என்ன வரும்? பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆனால் அமௌண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும், நேர்மாறினா தலைகீழ போனோம். அப்போ 100 / 8 × 12,000. சரி, 1200. ஒரு 8 இங்கே வரும், ஒரு 8 மீதி 4, 8 40 0. 150 × 100 0 போட்டிங்கன்னா 5000 ரூபாய்ப்பா. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அவ்வளோதான்ப்பா, அடக்கலை 5000 ரூபாய். அடுத்த பாருங்க, ஒரு செவ்வக வடிவ நிலத்தின் ஒரு பக்க அளவு 15 மீட்டர் மற்றும் அதன் மூலை விட்டம் 17 மீட்டர் எனில் நிலத்தின் பரப்பளவை காண்க. ஒரு செவ்வக வடிவ நிலம் இருக்காம்பா.
இதனுடைய ஒரு பக்க அளவு வந்து பார்த்தீங்கன்னா 17 மீட்டர். சரியா? ஒரு பக்க அளவு வந்து 15 மீட்டர். இதனுடைய மூலை விட்டம் அப்படின்னா ரெண்டுத்துக்கும் இடைப்பட்டது வந்து பார்த்தீங்கன்னா 17 மீட்டர். அப்படின்னும் போது அந்த பரப்பு என்ன ஃபார்முலா? L இன்ட்டு பி. நமக்கு L தெரியும், ஆனா பி என்னன்னு தெரியாது. அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கோணத்து மாதிரி இருக்கா, செங்கோண முக்கோணத்துடைய 2 பக்கங்கள் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? அப்ப இது கர்ணம், இது ஒரு பக்கம். அப்ப இன்னொரு பக்கம் எப்படி கண்டுபிடிக்கலாம்? அது ஒரு ஃபார்முலா இருக்கு பார்த்தீங்களா, அதாவது ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் பிளஸ் பிசி ஸ்கொயர். ஓகே, இப்போ நம்ம இங்கே பிக்கிறோம் வச்சுக்கலாம், ஏ பி சிடி போகிறோம் அப்படின்னா ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் பிளஸ் பிசி ஸ்கொயர். நம்ம ஏசி மட்டும் வேணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? ஏபி ஸ்கொயர் பிளஸ் பிசி ஸ்கொயர் ரூட் போட்டுக்கலாம். சரி, அப்படிதான் போடணும். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏசிஸ் தேவையில்லை. நமக்கு என்ன தேவை? நமக்கு தேவையானது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிசி தான் தேவை. அப்போ பிசி ஸ்கொயர் ஈக்குவல் அப்படின்னா அப்போ ஏசி ஸ்கொயர் மைனஸ் ஏபி ஸ்கொயர் வந்துருமா? அப்போ நான் வரும், நமக்கு என்ன தேவை? ஓகேவா? சரி, கொடுங்க. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பிசி ஸ்கொயரா ஏசி ஸ்கொயர் மைனஸ் ஏபி ஸ்கொயர். அப்போ ரூட் எடுத்தா வரும் நமக்கு. அப்போ 17 ஸ்கொயர் மைனஸ் 15 ஸ்கொயர். 15 ஸ்கொயர் பண்ண வரும் 7 49 9 மீதி 4 ஒரு 7 2 14 14 12 8க்கு 8 மீதி 1 1 1 289 மைனஸ் 5 5 225 பிரச்சனை வரும் நமக்கு. 89 பிரச்சனை 4 4 6 64. அப்போ 8பா. இன்னொரு பக்கம் வந்து 8. இப்போ எல் இன்ட்டு பி போடலாமா? எல் வந்து பார்த்தீங்கன்னா 5, பி வந்து பார்த்தீங்கன்னா 8 கண்டுபிடிச்சாச்சு. அப்போ 8 40 100 80 + 40 120பா. 120 மீட்டர் ஸ்கொயர் இருக்கு. அப்புறம் 120 இது இருக்கு. ஆன்சர் ஆப்ஷன் டி. அவ்வளோதான். அடுத்த லாஸ்ட் கணக்கு பார்த்துடலாம். தனி வட்டி மூலம் அசல் ரூபாய் 2000-ஐ 8% வட்டி விகிதத்தில் இரட்டிப்பாக எவ்வளவு மாதம் தேவை? தனி வட்டி மூலமா 2000 ரூபாய் என்ன பண்றாங்க அப்படின்னா 8% இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை வருஷத்துல 2 மடங்கு ஆக்க முடியும்? அப்போ 2 மடங்கு எவ்வளோ வரணும்? 4000 வரணும். ஓகே, இது வந்து அசல், இது டோட்டல் அமௌண்ட். அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன வரும்? 4000 மைனஸ் 2000 ஈக்குவல் டு 2000. ஓகேவா? அப்போ என்ன பண்ணலாம்? நமக்கு அசல் தெரியும். 2000-ஐ 8% போடும்போது எத்தனை வருஷத்துல அது நமக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 200 கொடுக்கும். சரி, 2000 கொடுக்கும். அப்போ என்ன பண்ணலாம்? n இஸ் ஈக்குவல் டு 2000 இன்ட்டு 100. மேலே இருக்கக்கூடிய 2000-உம் 8-ம் கீழே வந்துடும். 2000 காலி ஒரு 8 அடிச்சோம்னா 8 25 நாள் 25 அப்படின்னா 1 2 12 12.5. அப்போ 12 வருஷம் அப்படின்னா இங்கே என்ன பண்ணியிருக்காங்க? மாதமாக கொடுத்துருக்காங்க. அப்போ 12னா ஒரு வருஷத்துக்கு 12 மாதம். அப்போ 12 வருஷம்னா 12 × 12 144. 5னா அரை மாதம். அரை மாதம்னா அரை வருஷம். அரை வருஷம்னா 6 மாதம். அப்போ 150. 0.5னா 0.5 × 12 பண்ண வரும் 12 5 66. ஓகே, அப்போ 150 மாதங்கள். ஓகே, அப்போ ஆன்சர் ஆப்ஷன் டி 150 மாதங்கள். ஓகேங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதில் வந்து நம்ம வந்து வெற்றிகரமாக வந்து பார்த்தீங்கன்னா 25 மேக்ஸில் மொத்தமாக ஒரு 500 மேக்ஸ் நம்ம வந்து வெற்றிகரமாக முடிக்கிறோம். சரிங்களா? ஸோ அடுத்த வீடியோ வேறு ஒரு மேக்ஸ் டாப்பிக்கோட சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அல்ஃபுன் அகாடமி. தேங்க்யூ.